Hello guys, welcome to our Puvi official channel. நம்ம சேனலில் ஆப்டிடியூட் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் அர்த்தமேட்டிக்கில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் பற்றின கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புவி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் ஆப்டிடியூடில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் என்னன்னு பார்க்கலாம். 2 trains running in opposite directions cross a man standing on the platform in 27 seconds and 17 seconds respectively, and they cross each other in 23 seconds. The ratio of their speed is. ஸோ நம்ம இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இப்போ கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 2 ட்ரெயின் இந்த மாதிரி இது ஒரு ட்ரெயின் ரெண்டும் ஆப்போசிட்டில் வருது அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு மேன் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அந்த மேன் எப்போ க்ராஸ் பண்ணுது, எப்போ பாஸ் ஆகி போகுது, அதாவது அந்த மேனை எப்போ க்ராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 27 செகண்டில் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அந்த மேனை க்ராஸ் ஆகி போகுது. அதே மாதிரி செகண்ட் ட்ரெயின் அந்த மேனை எப்போ க்ராஸ் ஆகுது அப்படின்னா 17 செகண்ட்ஸில் அந்த மேனை க்ராஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த 2 ட்ரெயினுமே எப்போ க்ராஸ் ஆகிக்குது ஈச் அதர் அப்படின்னு பார்த்தோன்னா 23 செகண்ட்ஸில் க்ராஸ் ஆகுது. அப்போது எந்த ஸ்பீடில் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நவ் இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த 2 trains be x and y respectively. அதாவது நம்ம அந்த ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு x and y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ த லென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஈக்குவல் டு 27x. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 27 செகண்ட்ஸில் க்ராஸ் ஆகுது. ஸோ 27x அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் லென்த் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின் ஈக்குவல் டு 17y. தட் இஸ் செகண்ட் ட்ரெயினுக்கு 17 ஸோ 17y அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது 27x plus 17y divide by x plus y equal to 23. That is 2 ட்ரெயினும் கிராஸ் ஆகிறது 23 அப்படிங்கிற செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம அது 23 அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கிறோம். இப்போது 27x plus 17y ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 23x plus 23y அப்படின்னு மாறிடுமா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 4x ஈக்குவல் டு 6y அப்படின்னு வரும். அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு 3y அப்படின்னு வரும். இப்போது எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம ரேஷியோவில் எழுதணும். ஸோ 3/2 தட் இஸ் 3:2 அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். So now question 2. A train 240 meter long passes a pole in 24 seconds. How long will it take to pass a platform 650 meter long? அதாவது ஒரு ட்ரெயின் 240 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 24 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா 650 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதா கொஷின். ஸோ அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்டெப் 1, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ட்ரெயினோட லென்த்தும் செகண்ட்ஸும் தெரியும். ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஸ்பீட் ஈக்குவல் டு லென்த் டிவைட் பை டைம் 240 டிவைட் பை 24 ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீடு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது லென்த் டிவைட் பை ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஸ்பீடு இப்போ கண்டுபிடிச்சிக்கிறோம். அண்ட் தென் ஸ்டெப் 2ல் டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் லென்த் ஈக்குவல் டு ட்ரெயின் ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் எவ்வளோ 240 மீட்டர் ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோ 650. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 890 மீட்டர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போது நம்மளுக்கு லென்த்தும் கிடச்சிச்சு ஸ்பீடும் கிடச்சிச்சு. ஸோ அந்த டைம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். தட் இஸ் டைம் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் டிவைட் பை ஸ்பீட். தட் இஸ் 890 டிவைட் பை 10. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் கிடச்சிடும். தட் இஸ் 89 செகண்ட்ஸ். ஸோ கைஸ், இப்போ தேர்ட் கொஷின். 2 trains each 100 meter long moving in opposite directions cross each other in 8 seconds. If one is moving twice as fast the other, then the speed of the faster train is. என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 2 trains ரெண்டுமே 100 மீட்டர் லாங்கில் இருக்குது. they both moving in the opposite directions. ரெண்டுமே கிராஸ் ஈச் அதர் எப்போ 8 செகண்ட்ஸில் ஈச் அதர் கிராஸ் ஆகுது. அண்ட் அதோட ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு விட ஆப்போசிட்டில் வர ட்ரெயினோட ஸ்பீடு வந்துட்டு
ட்வைஸாக இருக்குது, டபுள் த டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்பீட் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், இப்போது நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், அதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரெண்டுமே 100 மீட்டர் லாங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 + 100 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். டைம் நம்மளுக்கு 8 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 200 டிவைட் பை 8 25 மீட்டர் பர் செகண்ட். இப்போது அந்த ஃபாஸ்டர் ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லோவர் ட்ரெயினோட ஸ்பீடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃபாஸ்டர் ட்ரெயினோட ஸ்பீடை 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சின்ஸ் தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், அதனால் நம்ம அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் x + 2x = 3x. பட் we already know that this total 3x is equal to 25 meter per second. So x is equal to 25/3 which is equal to 8.33. ஸோ அந்த ஃபாஸ்டர் ட்ரெயினோட ஸ்பீட் நம்ம 2xன்னு எடுத்திருக்கோம். ஸோ 2x × 8.33 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். தட் இஸ் 16.66 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷனில் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 16.66ன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லை கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை கிலோமீட்டர் பர் ஹாருக்கு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஸ்பீட் இன் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு 18/5 அப்படிங்கிறத ஃபார்முலா. இந்த 18/5 எப்படி வந்துச்சு அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். ஸோ 1 மீட்டர் பர் செகண்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த 3600 டிவைட் பை 1000 போட்டோம் அப்படின்னா 3.6 கிலோமீட்டர் பர் ஹார் வரும். இந்த 3.6 தான் நம்ம 18/5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்பீட் இன் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு 18/5 அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு ஆன்சர் சிம்பிளிஃபை ஆகி வரும். இதை நீங்கள் மீட்டர்லையே இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நம்ம மீட்டரே கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம கிலோமீட்டரில் தான் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ்க்காக ஸ்டே டியூன்ட்.